ஈரானுக்கு வேண்டிட்டு சீனா ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்கு. அப்படி என்னதான் செஞ்சாங்க சீனா மற்றும் இந்த ரஷ்யா அது போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மத்திய கிழக்கில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு போர் பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அது ஒரு போரா மாறுமா இல்லையா அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல் வந்துக்கிட்டு இன்னைக்கு மத்திய கிழக்கை நோக்கிட்டு அங்குள்ள கடல் பரப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கானா இல்லை, அங்கிட்டு இப்போ மாறி நிற்கு. கிட்டத்தட்ட சீனாலேருந்து சீனா கடற்கரை இன்டர்நேஷனல் ரூட்ல வழித்தடத்தில் இருந்த அமெரிக்கன் போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட உள்ள கப்பலை வந்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து இந்த என்ன செஞ்சாங்கன்னா ஈரானை பயமுறுத்தும் விதமாக, ஈரானை அச்சுறுத்தும் விதமாக என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்கா கொண்டு வந்துக்கிட்டு ஹார்முஸ் சந்திக்கு பக்கத்தில் அரபிக்கடலில் வந்துக்கிட்டு நிலநிறுத்திட்டாங்க. அதாவது ஓமன் நாட்டோட கடற்கரை ஒட்டிய கொஞ்சம் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கத்தில் வந்துக்கிட்டு கொண்டு போய் நிறுத்திருக்காப்புல நம்ம அமெரிக்கா. கிட்டத்தட்ட 10-12 போர்க்கப்பல் ப்ளஸ் போர்க்கப்பலுக்குள்ள துணை கப்பல் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தயார் நிலை, எப்பனாலும் அடிக்கலாம் ஈரான் மேல. ஒரு மிகப்பெரிய வார் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதட்டம் மத்திய கிழக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டு கடந்த 20-25 நாளா சொல்லிக்கிட்டு போகிற போக்க பார்த்தான்னா வந்து அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அளவில் தான் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட மீடியாஸ் எல்லாமே வந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈரான் நாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்றப்ப இந்த ஹார்முஸ் ஜலசந்தியிலேருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கு அப்பா கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க இந்த எல்லா போர்க்கப்பலும். ஏன் எதற்காக வந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா அங்கதான் வந்துக்கிட்டு சீனாவும் ரஷ்யாவும் வச்சு டிஸ்ட். ஈரான் போர்க்கப்பலுக்கு அமெரிக்கா வந்து போர்க்கப்பலை கொண்டு வந்து வச்சு நிறுத்தின உடனே ஈரான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக நடத்துகிற போர் ஒத்திகை வந்து நடத்த போகிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ போர் ஒத்திகை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா வார்னிங் கொடுத்தாங்க. எங்கள் கப்பலுக்கு மேலேயோ இல்லை எங்கள் கப்பலை பாதிக்குமோ ஏதாவது ஒரு சின்ன அசைவுகள் நடந்தால் மிகப்பெரிய விளைவுகள் நேரிடும். ஒன்றும் டைலாக் தான். ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்க எல்லையில நான் நடத்துவோம், வேணா நீ ஒதுக்கி போய்க்கோ, என்கிட்ட வந்து சொல்ல நிற்காது. என் எல்லையில வந்து எந்த இடத்துல விழுந்தாலும், என் இடத்துல எந்த இடத்துல வந்து விழுந்தாலும் அதுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது. என்னோட ஏரியா அப்படின்றப்ப என்னோட கடல் பரப்பு, அதுல எல்லா சுதந்திரமும் எனக்கு இருக்கு. அதனால என் கடற்பரப்புக்குள்ள வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு அந்த அதாச்சு இதாச்சு சொல்லிக்கிட்டு கத்தி கூவிட்டு ஒரு நேற்றம் கிடையாது. ஏன் பரப்புல எது இருந்தாலும் நாங்கள் பயிற்சி நடத்தும் வந்து மிஸ் ஆகி விழுந்துச்சுனாலும் எது இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாங்கள் ஏற்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓமன் கடற்பரப்பில் இருந்த அமெரிக்க கப்பல் 800 கிலோமீட்டர் அப்பால் இந்திய பெருங்கடலில் கொண்டு வந்து நிறுத்திச்சிருக்காங்க. எங்கே சீனா பக்கத்தில் இருந்த கப்பலை கொண்டு வந்துட்டு ஈரானை மிரட்டன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டானா ஈரானோட மிரட்டலை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ இந்திய பெருங்கடலை விட்டுட்டாங்க 800 கிலோமீட்டர் தூரம். அப்பவும் ஈரான் சொல்றான் என்னோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைலுக்கு எட்டுற தூரத்துல தான் கப்பல் இருக்கு அப்படின்ட்டாங்க. இது எல்லாமே ப்ரெஷரு யாருக்காக அப்படின்னா ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரே ஒரு நாதாரிக்காக மட்டுமே இது நடக்குது அப்படிங்கிறது 100% உண்மை. சரி, இதுல சீனா என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீ அங்க ஆப்ரஹாம் லிங்கன் நிறுத்தினதாவது எனக்கு நான் ஏன் கப்பலை கொண்டு அங்கே கொண்டு போய் நிறுத்திக்கிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சீனா 3 கப்பல் அங்கேருந்து விட்டுட்டாங்க. அதுல மிகப்பெரிய கப்பலான கப்பல் தான் வந்துக்கிட்டு சீனாவோட ராணுவ கப்பல். அந்த கப்பல் வந்துக்கிட்டு இலங்கையில வந்துக்கிட்டு கொண்டு நிறுத்திருக்கும் வந்து இந்தியா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா வந்துக்கிட்டு அந்த ஆயுதத்தை வச்சு பயந்துட்டுல இந்தியா வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சது. அவங்களோட கண்காணிப்பு, அவங்க வந்து கண்காணிக்கிறதும் இந்தியாவை வந்து கண்காணிக்கும் விதமாக அது அமையும். அவங்களால அந்த இடத்துல இருந்து இலங்கை போர்ட்ல இருந்துட்டே வந்துக்கிட்டு இந்தியாவை கண்காணிக்க முடியுங்கிறது இந்தியா மிகப்பெரிய எதிர்ப்பை வந்துட்டு கொடுத்தாங்க. அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு அங்கே நிற்காம அங்கேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படியேப்பட்ட அந்த கப்பலை தான் கொண்டு வந்துக்கிட்டு இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஈரான் பக்கத்தில் கூட நிறுத்திட்டாங்க. ஈரான் பக்கத்தில் நிறுத்துற மட்டும் இல்லாமல் அது ரோந்து செல்லும் விதமாக
என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்ல, அதே ரூட்டில் வந்துருக்கு. அது பக்கத்தில் அப்படியே வந்து செயலாகி வந்திருக்கு இந்த கப்பல். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஏன்னா அமெரிக்கா நிற்கிறதும் இன்டர்நேஷனல் ரூட்டில், இன்டர்நேஷனல் கடற்பரப்பில் தான் வந்துக்கிட்டு அமெரிக்கா நிற்கிறாப்புல. சீனா வர்றதும் இன்டர்நேஷனல் கடற்பரப்பில் தான் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே அமெரிக்காவும் ஒன்றும் சொல்ல முடியாது, சீனாவும் ரூல்ஸ் படி தான் வர்றான், அமெரிக்காவும் ரூல்ஸ் படி தான் நிற்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவன் வர்ற இதில் செயல வர்றதில் டோட்டலாக அதில் உள்ள எல்லா டேட்டாஸையுமே இவன் வந்து கலெக்ட் பண்ணிட்டான். சீனா எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணிட்டு நீ என்ன இருக்கு, என்ன இது என்ன அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் எடுத்துட்டு நேராக ஈரானுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கப்பல் ஈரான் பக்கத்தில் நிற்கி, சீனாவோட 2-3 கப்பல் அதை சுற்றி நிற்கி. இவன் நிற்க விட்டுருக்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா, கம்ப்ளீட் வேற ஒன்றும் இல்லை, அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் கப்பலை வேவு பார்க்குற வேலையை இப்போ சீனா பார்த்துட்டு இருக்காப்ல. யாருக்கு வேண்டி? ஈரானுக்காக செஞ்சுட்டு இருக்காப்ல. 10வது குறைக்கு ரஷ்யாவோட 2 கப்பலும் அங்கே தான் நிற்கி. ரஷ்யாவோட கப்பலும் போர் பயிற்சிக்காக வந்த கப்பல், போர் பயிற்சி என்ற அடிப்படையில் வந்துக்கிட்டு அங்கே தான் நிற்கி. இந்த போர் பயிற்சி நடத்தும்போது சும்மா இல்லை, ஈரானு அமெரிக்கா கப்பல் பக்கத்திலே கொண்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. அதுவும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டு விட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம சுற்றி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அமெரிக்காவுக்கு அதில் வேற எந்த நாடுமே வரல. அமெரிக்காவை தான் பார்த்துக்கணும். இஸ்ரேல் வந்து கொண்டு வந்து நிறுத்த மாட்டான். இஸ்ரேல் கப்பலை கொண்டு வந்தானே, இஸ்ரேல் கப்பல் அப்பமே அடிச்சு முடிச்சிருவாப்புல ஈரான். எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில வந்துக்கிட்டு சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக நின்றுட்டு இருக்காப்புல. ஆனால் என்ன, இன்டர்நேஷனல் ரூல் படி நிற்கிறாப்புல. அதாவது இஸ்ரேலுக்கு மானகட்டம் தரமா இன்டர்நேஷனல் லாவே பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துக்கிட்டு, இன்டர்நேஷனல் லாவை பிரேக் பண்ணிட்டு சீனாவோ ரஷ்யாவோ வந்துக்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் இன்டர்நேஷனல் லா படி அவங்க வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இவங்க தரப்புலேருந்து கிளியராக எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனா தரப்புலேருந்து ஏகப்பட்ட டிஃபென்ஸு ஏவுகணை தடுக்கிற மட்டும் இல்லாமல் F-35 ஃபைட்டர் ஜெட்டே போயிட்டு தாக்கும் அளவுக்கு வலிமை உள்ள ஏவுகணை எதிர்ப்பு சக்தி உள்ள இதை வந்துக்கிட்டு கொடுத்துருக்காப்ல சீனா. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அமெரிக்கா பயப்படுறோம் இதுதான். ஏன்னா அடித்து தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த இது ஏவுகணை தடுப்பு இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு பாகிஸ்தான் வந்துக்கிட்டு நம்ம இந்தியாவோட ரஃபேலை சுட்டு வீழ்த்துனா வந்துக்கிட்டு ஒரு நியூஸ். ஆனால் இன்னும் வரை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு செய்தி இந்திய அரசு சார்பாக வெளிவிடவில்லை. இருந்தாலும் வந்துக்கிட்டு ஒரு நியூஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணி இந்த ஏவுகணை தாக்குதல் இதை வச்சு தான் வந்துக்கிட்டு அந்த நடத்தியிருக்காப்புல. அப்போ இந்த அமெரிக்காவுக்குள்ள F-35 அடிச்சுட்டாங்கன்னா ஈரானுக்கு வந்துக்கிட்டு மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிரும். சீனாவுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா அவனோட ஒரு பாதுகாப்பு கருவி வந்துக்கிட்டு F-35 வீட்டுக்கு அப்படின்னா வந்துக்கிட்டு இப்போ முடிஞ்சு சோழி முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் B-2 பாம்பர்ஸ் அடிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஏவுகணை தடுப்பு இதுவும் வந்துக்கிட்டு இப்போ ஈரான் கையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனிமேஷனும் வந்துட்டு ஈரான் வெளியில விட்டுருக்காங்க. இப்படியா இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அமெரிக்கா ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுலேருந்து இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு வந்துக்கிட்டு மாறிவிட்டு லாஸ்ட் என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு டேபிளில் போய் இருக்கிறாப்புல. என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாப்புல. ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துருக்கியில் வச்சுட்டு இஸ்தான்புல்ல வச்சுட்டு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அப்புறம் ஈரான் கேட்டுக்கொண்டதின் பேரில் ஒமானில் உள்ள மஸ்கட்டில் வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாப்புல. அதுக்காக வந்துக்கிட்டு ஸ்டீவ் விட்காஃப் அப்புறம் வந்து ட்ரம்போட மருமகன் அடக்கம் ஒரு டீம் வந்துக்கிட்டு இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி, ஒமானுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்துருக்கு. நாளைக்கு அது நடந்த பிறகு அதுக்கு நியூஸ் வந்தால் தான் வந்து நமக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி ஈரான் சைட்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அணு ஆயுதம் அல்லாத எதை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிசைல்ஸ் பற்றியோ மற்றது பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது. என் நாட்டுக்குள்ள என்னோட இது வந்துட்டு எனக்குள்ளது, என்னோட சுதந்திரம். அதை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு எதுவுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே நாங்கள் தயாரில்லை. அணு ஆயுதத்தை பற்றியா பேசிக்கலாம், அது மட்டும்தான். அதுக்கு நீங்கள் என்ன சைட்லேருந்து எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். அப்பவும் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசுகிறங்கிற பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, அந்த சைடில் அடிப்பீங்கிறது நல்லா தெரியும். ஸோ நாங்கள் எப்போவுமே விழிப்போட வந்துக்கிட்டு அட்டாக்கிங் மோடில் மட்டும்தான் இருந்து பேசுவோம் அப்படின்ட்டாங்க. அதுவும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு இப்போ பெரிய இந்தியா நிற்கி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே சார், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.